உதகையில் ஏப்ரல் 25, 26 ஆகிய தேதிகளில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் எனவும் இந்த மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைப்பார் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, வரக்கூடிய 25, 26 ஆகிய தேதிகளில் துணைவேந்தர்கள் மாநாடு உதகையில் நடைபெறும் என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அதனை தொடங்கி வைப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக துணைவேந்தர்கள் மாநாடு என்பது கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று இது 4வது ஆண்டாக துணைவேந்தர்கள் மாநாடு வேந்தர் தலைமையில நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த ஆண்டு இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் பேசுபொருளாகவும் மாறியிருப்பதற்கான முக்கிய காரணம், ஆளுநர் தமிழக சட்டப்பேரவையிலிருந்து நிறைவேற்றி அனுப்பியிருக்கக்கூடிய சட்ட மசோதாக்களுக்கு அவர் காத்திருப்பில் வைத்திருந்தார். அதில் எந்த விதமான முடிவையும் அவர் எடுக்கவில்லை என்பது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி அதுல உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எதிரான ஒரு உத்தரவையும் தமிழ்நாடு அரசு அனுப்பியிருந்த 10 சட்ட மசோதாக்களையும் அவர்கள் அனுப்பிய தேதியிலிருந்து அந்த சட்ட மசோதா நிறைவேறியதாக கருதப்படும், அது சட்டமாக்கப்படும் என்று அறிவிப்பினை வெளியிட்டிருந்த நிலையில தமிழக அரசும் அதனை அரசிதழில் வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில அந்த 10 சட்ட மசோதாக்கள்ல ஒரு சட்ட மசோதா இந்த வேந்தர் தொடர்பான ஒரு சட்ட மசோதா. இதனால் வரை வேந்தராக ஆளுநர் இருந்த நிலையில தமிழக அரசே இனி வேந்தராக இருக்கும் என்பன போன்ற ஒரு சட்ட மசோதா அந்த 10 சட்ட மசோதாக்களுள் மிக முக்கிய சட்ட மசோதாவாக பார்க்கப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையிலேயே கடந்த வாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில துணைவேந்தர்களுடைய ஒரு கூட்டம், ஒரு ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றிருந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தியதன் பேரில் முதலமைச்சர் தான் வேந்தர் என்பதனை அதிகாரப்பூர்வமாக அவர் தெரிவிக்கக்கூடிய வகையில அந்த கூட்டம் என்பது இருந்தது. இந்த நிலையில தற்போது வரை வேந்தர் என்ற முறையில ஆளுநர் தான் செயல்படுகிறார். எனவே அந்த பொறுப்பில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் இந்த அறிவிப்பு ஆளுநர் மாளிகையிலிருந்து தற்போது வந்திருக்கிறது. வேந்தராக தான் தற்போது தொடர்வதாகவும், எனவே தன்னுடைய தலைமையிலேயே இந்த துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் என்பதையும் அந்த அறிவிப்புல ஆளுநர் மாளிகை தெளிவாக தெரிவித்திருக்கிறது. இந்த துணைவேந்தர்கள் மாநாடு 2 நாட்கள் நடைபெறக்கூடிய மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் தொடங்கி வைப்பார் என்று தெரிவித்ததனுடைய அடுத்த வரியே ஆளுநர் தான் வேந்தர் என்ற அடிப்படையில ஆளுநர் இந்த மாநாட்டிற்கு தலைமை வகிப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மாநாட்டில், இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை பொறுத்தவரை தேசிய கடன் கட்டமைப்பை நடைமுறைப்படுத்துவது, பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான ஒரு கல்வி சார்ந்த ஒத்துழைப்பை நல்குவது, கற்றல் விளைவுகளை அதிகரிப்பது, செயற்கை நுண்ணறிவினுடைய பயன்பாட்டை மேம்படுத்துவது, கல்வி நிறுவனங்கள்ல நிதி மேலாண்மையை கையாள்வது, அதே போன்று ஆராய்ச்சி சிறப்பம்சங்களை செயல்படுத்துவது, திறன் மேம்பாடு, தொழில் முனைவோருடைய திறன் மேம்பாடு ஆகியவற்றின் மூலமாக ஒரு விரிவான விவாதங்கள் இந்த மாநாட்டில் நடைபெற இருக்கின்றன. எனவே இந்த மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் தொடங்கி வைக்கக்கூடிய நிலையில வேந்தர் என்ற முறையில ஆளுநர் தலைமை ஏற்பார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு ஆளுநர் மாளிகையிலிருந்து தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 25, 26 ஆகிய தேதிகளில் இந்த மாநாடு நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அரசு ஆளுநருடனான இந்த மோதல் போக்கில் எந்தவித மாற்றமும் இன்றி தொடர்ந்து மோதல் போக்கில் தொடர்வதாகவே இதனை எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.